கோர்ட் கேஸுக்கு வந்து கொண்டிருக்கேன். கன பேர் எனக்கு கோல் எடுத்துருக்கீங்க, கன பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அந்த வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பிசினஸும் வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் ரெண்டும் ஃபுல்லா இருக்குது. நான் ஒவ்வொன்றா பார்த்து திருப்பி எடுத்துட்டு இருக்கேன். கோவிக்காதீங்க, நான் கட்டாயம் எல்லாரோடையும் எடுத்து கதைப்பேன். அதை தவிர வந்து முக்கியமான 3 விஷயம் சொல்லணும். முதலாவது அந்த டீல் எவ்வளவுதான் குத்தி பார்த்தவ, என்னோட ஒண்டா நின்றாக்களை சொன்னவ, டே அது வந்து இவங்க இப்படி உன்னை பரப்புரை செய்து உன்னை கொண்டுருவாங்கன்னு. ஆனா தமிழ் படிகள் யூடியூப் படிச்சு அவங்க உண்மையான விஷயத்த விட்டா பிறகு சனம் நம்ம நல்லா கிளியர் ஆயிட்டு அதுல நான் ஒரு டீலும் கதைக்கல. அப்படி டீல் காய்க்கிற அர்ச்சனாவா இருந்தா இப்பயோ நான் பொது வேட்பாளரா போயிருப்பேன். அதையும் விட சஜித் கூப்பிட்டு கேட்கல, நான் அங்கேயும் போய் ஏதாவது டீல் அடிச்சு போட்டு வந்திருப்பேன். அதையும் விட கிணவேர் வந்து வெளியில இருந்த ஆக்கள் கேட்கல எல்லாம் இப்பயோ போய் டீல் அடிச்சு போட்டு வந்திருப்பேன். அப்படி நீங்கள் டீல் என்று கதைக்கிற விஷயம் உங்களுக்கு நான் அப்பா பற்றி தான் யோசிச்சு பாக்குறேன். அப்பா அடிக்கடி சொல்லுவார், 85ஆம் ஆண்டு ஹோட்டல் டீவலி என்று சொல்லி ஜெர்மனியில ஒரு 400 பெட் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு 400 ரூம்ஸ் உள்ள ஹோட்டலுக்கு வந்து அப்பா மேனேஜரா இருந்தார். அப்ப நான் அடிக்கடி கேட்கிறேன், ஏன் ஏன் வந்து நீங்கள் அதை விட்டு போட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டப்பா இந்தியன் ஆர்மி சூடு எல்லாம் ஓடி திரியுறீங்க, சாப்பாடு இல்லை, அம்மாண்ட நகை எல்லாம் வித்துட்டோம், இடம் ஏந்துட்டோம், வீடு எல்லாம் இல்லாம போயிட்டு அப்பா அப்பா சொல்லுவார், நான் தமிழனடா, தமிழனுக்காண்டி சாவணும். 2000 அப்பா அடிக்கடி சொல்லுவார், என்னன்னாலும் என்ன கூத்துமாடி, ஆனா கடைசி வரைக்கும் தமிழன் என்ற மறந்துடக்கூடாது. அதாலதான் நான் எப்பவுமே நான் ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் எல்லாருமே மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தவ அந்த டீல மாத்துவோமோன்னு சொல்லி, எனக்கு சிங்களம் தெரியுமென்றதுக்காண்டி நான் சிங்களவனா மாற போறதும் இல்லை. இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்றதால நான் முஸ்லீமா மாற போறதும் இல்லை. பிதாசுதன் பரிசுத்தாவியாமன் என்று சொல்றால நான் ஒரு கிறிஸ்டியனாவா மாற போறதும் இல்லை. நான் ஒரு இந்து தான், ஆனால் எல்லா மதத்தையும் மதிக்க தெரிந்தவன். எனக்கு கல்லறிகிற ஒவ்வொரு முஸ்லீமும் என்னை பற்றி கூடாம கதைக்கிற ஒவ்வொரு சிங்களவர்களும் காலப்போக்குள்ள தெரிஞ்சு கொள்வினோம். பட் அது எனக்கு கவலை இல்லை. டீல் அடிச்சது வந்து எங்கண்ட படிக்கிற டீல் அடிச்சுட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்கள், எங்க ஸ்ரீலங்காவில் 5 லட்சம் தமிழர் இருக்கிறோம். நாங்கள் வெளிநாட்டுல 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கிறோம். அதுல ஒரு 100 பேரோ 50 பேரோ வந்து அனரவுக்கு சப்போர்ட் ஆனாக்களும் ரணிலுக்கு சப்போர்ட் ஆனாக்களும் வந்து இங்க கத்துறதால, அமைச்சர் டாக்டர் தேவானந்தாக்கு சப்போர்ட் ஆனாக்கள் இங்க வந்து கத்துறதால, ஃபேஸ்புக்ல வந்து நீங்கள் கள்ள ப்ரொஃபைல் எழுதுறதால எனக்கு பிளாக் பட்டன் நமத்து தெரியாது இல்லை, டொயிங் நமத்திட்டே இருக்கேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் குதருங்க. நீங்க சொல்றீங்க எதிர்கருத்து உள்ளவர்களையும் தெரிவிக்க விடணும். நான் உங்களோட ஃபேஸ்புக்ல வந்து உங்களுக்கு விளம் எழுதினா நீங்க விடுவீங்களோ? இல்லத்தானே. அது நீங்கள் எழுதுற நியாயமா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருக்கிறேன். வாடா போடா மடியாண்டு கதைக்கிற எல்லாத்தையும் தான் பிளாக் பண்ணியிருக்கிறேன். பெருசோரியா நீங்க கதை கேட்கல, உங்களோட அம்மா அப்பா உங்களை வளர்த்த விதம் தான் தெரியுது, உங்களோட குலம் கோத்திரம் தான் தெரியுது. நீங்கள் கதை கேட்கல, அது ஒரு முஸ்லீமா இருக்கட்டும் அல்லது எழுது வந்துங்கிற தமிழா இருக்கும், எத்தனையோ முஸ்லீமா இருந்து பார்த்துட்டு தெரிய பேசாம இருக்கணும். முக்கியமான விஷயம் ஷாஃபின்ற விஷயம். நான் ஷாஃபின்ற விஷயத்த சொன்னது, ஷாஃபியை கொண்டு இவர்கள் அடைத்து விட்டார்கள். அப்படி அவருக்கு 3 வருஷமா வழக்கு போட்டிருக்கார்கள். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது. நாங்களும் ஒரு சிறிய இனம், முஸ்லீம் ஒரு சிறிய இனம் என்பதை சொல்ல வந்ததை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அது அந்த செயின் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து 4 பேருக்கு சொல்ல அது கொஞ்சம் தெரியப்படும், அடுத்த ஆளுக்கு சொல்ல இன்னும் கொஞ்சம் தெரியப்படும், அடுத்த ஆளுக்கு கொஞ்சம் தெரியப்படும், கடைசியில கேட்கிறாள் வந்து வேறு ஒன்றை தான் கேட்கும். ஆனால் என்னோட படிச்ச ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும், இந்த வீட்டை வந்து சாப்பிட்ட ஒவ்வொரு முஸ்லீம் அக்காம இருக்கும் அண்ணாம இருக்கும் தெரியும் நான் எப்படி அண்டு. அது ஒரு நாளைக்கு அவைக்கு தெரியும். மற்றது 3வது விஷயம் வந்து இந்த அரசியல். இந்த அரசியல் வந்து முக்கியமா நான் இந்த என்னுடைய எதிரிகளை அடையாளம் கண்டுட்டேன். இன்றைக்கு நான் போறது வந்து எனக்கு நேற்று ஒருவரும் வரமாட்டேன்னு சொன்ன ஜட்ஜுக்கு கோர்ட்ஸுக்கு நான் துணிஞ்சு போறேன்னு இன்றைக்கு யாராவது வருவினம் நினைக்கிறேன், யாராவது குறைஞ்சது கௌசல்யாவது வேறும் நினைக்கிறேன், வேற சுதர்ஷனாக்கா வருவான்னு நினைக்கிறேன், அதை விட தினேஷ் அண்ணன் வருவார் நினைக்கிறேன். அதை விட வரமாட்டேன்னு சொன்னது வந்து அதாவது வந்து பாலா விக்னேஸ்வரனூடாக அவர்கள் உங்களுக்கு வரமாட்டார்கள் என்று சொன்னது வந்து எங்களுடைய விக்கி அண்ணா எனப்படுகின்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணா அவரால் தான் சொல்லியிருக்கிறார். அவர் கூட அதை பிள்ளையா புரிஞ்சு கொண்டு சொன்னாரோ அல்லது திட்டமிட்ட ரீதி தான் சொன்னாரோ எனக்கு தெரியல. அவர் வந்தா எனக்கு சந்தோஷம். வராட்டி யாராவது அதுல இருக்கிற ஒரு லோயர் எழுப்பி கதை பின்னானே, இல்லாட்டி நான் சொல்லுவேன் ஐயா எனக்கு லோயர் இல்லை, அடுத்தவன லோயரோட வாரத்துக்கு விடுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படின்னு சொன்னால் வேற லோயர்ஸை பார்ப்போம். கடல்ல மீனா இல்லை ராசா, தெரிகிற வேலையில ஒரு மீனாவது மட்டும்தானே, நல்ல மீன், ஒரு நியாயமான மீன், அமைச்சர் டக்ளஸ் அரசியலுக்குள்ள போகாத ஒரு மீன். அது வந்து இப்ப எனக்கு என்ன கவலை என்றால் மற்ற 1-2 பேரும் கூட
வரமாட்டினம் என்று சொன்னதுக்கு பின்னாலேயும் பயங்கர அரசியல் பிக்கண்டு கேள்விப்பட்டிருக்கேன். கவலையா இருக்கு. அவ இன்றைக்கு வந்தா சந்தோஷம், வராட்டிலும் கவலை இல்லை. பட் நான் உண்மையாவே அண்ணா தம்பி அக்காண்டு தான் காய்ச்சினேன். நான் ஒரு லோயஸோடையும் மிஸ்டர் மடத்தின் மிஸ்டர் அந்த பொண்ணு காய்க்கல, நான் சார் ஐயோ அங்கிள் அப்படித்தான் கதைச்சிருக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து குத்தைகள் ஒரு முதுகுதான் இருக்குது, ஒன்றுண்டா குத்துங்கோ, பரவாயில்ல. மற்ற விஷயம் மன்னருக்கு நான் வரைக்கும் பயங்கர வைக்கையா தான் இருக்கிறது. சரியா சரியா எல்லாம் இடிஞ்சு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க மன்னரை பாருங்க, கடவுள் இயற்கைக்கும் தெரியுமாடாப்பா. முரளிவள்ளி குருநாதன், செந்தூரன் அண்ணா, மற்றது உதயசீலன், இவையெல்லாம் நாளைக்கே சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணி சாகும் வர உண்ணாப்பிரதம் இருக்க போய் ஒருத்தன தேவை செய்து தண்ணி ஒன்றும் கொடுக்காதங்கோ, அவை சாவிடு வந்தாங்க. அவை இருந்தும் பிரியோசனம் இல்லை தானே. நாளைக்கு செந்தூரன் அண்ணா வவுனியாவில் இது சத்தியாகிரகம் இருக்காட்டி நானே போய் வீட்டை கூட்டி கொண்டு நிறுத்தி விடுறேன். ஆனா நான் நல்லூர்ல இருக்க போறேன்னு சொன்னான். தம்பி நான் இருந்தா உங்களுக்கு தெரியும், நான் அப்படி ஒரு இருக்கேன், என்னோட படிச்சவங்களுக்கும் தெரியும். ஆனால் அநியாயமா போய் சும்மா ஒரு 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 இவங்களை என்ன அப்படியே சா விட்டுருவாங்க. ஆனால் இப்படியும் எங்கண்ட ஆளுநர்ட சார்பில் இருக்கிற செத்துருனாக்கு வேணாவது தண்ணியாவது தெளிச்சு போடுவான். அப்படி இல்லாடி உதயசீலன் யாராவது தலையில மிக்காவது போட்டுருவானுகள், போட்டுட்டாவது தண்ணியை கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். வேற யாரும் அரைக்க விட்டாக்கள் யாரு எங்கண்ட மன்னார் மாவட்ட சிங்கம் சிவகரனாக்கம். சிவகரன் நாளையில இருந்து வவுனியாவில பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால உண்ணாவிரதமாம். அவர் தண்ணியும் குடிக்க மாட்டாராம், காத்து மட்டும்தான் வேண்டி விடுவாராம். தயவு செய்து அவரையும் இருக்க விடுவோம். யாராவது பந்த கொட்டில ஏதாவது கட்டில் மட்டும் கட்டுங்கோ, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு விடுவோம். நீங்க ஜோசிபிங்க சில நம்மளோட இம்ப்ரொஃபஷனலா கதைக்கிறாருண்டு. இந்த செம்மறி மாடுகளை விட எப்படி ப்ரொஃபஷனலா கதைக்கிறது? நான் டாக்டரா வேலை செய்யல, ப்ரொஃபஷனலா கதைக்கவும் தெரியும். இந்த மட்டக்களப்பு கழுதையோட கதை கேட்க, மன்னார் கழுதையோட கதை கேட்கல. நான் எப்படி கழுத லாங்குவேஜ் கதைக்க தமிழ்ல கதை கேள்வி சொல்லி பாருங்க, எனக்கு முடியல. நான் கஷ்டமான ஆளப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி தலைவரோட ஒப்பிட வேண்டாம். அது ஒரு கடல், நான் ஒரு கைத்துளி, சாதாரண ஆள். நான் என்னுடைய வரலாற்றையே நான் கொண்டு போறேன். நான் நீங்கள் எல்லாரும் கேட்கறதுக்கான திடீர்னு ப்ரொஃபஷனலா மாறி அப்படிலாம் கதை கேளா என்னால. வெரி சாரி, நான் இப்படித்தான். இங்க வாடாப்பான்னு கதைக்கிறேன், எனக்கு பழக்கம். பேஷன்ஸோட என்னடாப்பான்னு தான் நான் கதைக்கிறேன். நான் ஓடி போய் ஹலோ குட் மார்னிங், திஸ் இஸ் டாக்டர் அர்ச்சுனா, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் என்று கேட்கிற ஆள் இல்ல. நான் என்ன சாப்பிட்டியா பூ என்று கேட்கிறான் என்ற வழக்கம். அதை மன்னிச்சு கொள்ளுங்கோ, பிடிக்கலா விளத்துங்கோ, பிடிச்சா வாங்கோ, ஒண்டா பயணிப்போம். மன்னர்ல மழை பெய்யுது, இப்போ உங்களுக்கு விளங்கணும் இயற்கைன்றது எங்கேயுமே கை நீட்டுமெண்டு. சொல்லுங்க, நாங்க அவரை பிடித்து கொடுத்து இந்த முறை பவனியாக்கு முன்னால இருக்கிறோம். இந்த முறை பவனியாக்கு முன்னால இருக்கிறோம். சாகும் வரைக்கும் அவர் ஒன்னாவது இருக்கார். நீட்டா நாங்க பிடிச்சு கொண்டு இருந்தோம். எப்படி வசதி. ஆனா மன்னருக்கு மௌனியாக்கு நான் போவேன். இந்த முறை போய்க்க போலீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி, ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, நீதிபதி இளஞ்சலி எனக்கு கொடுத்து போட்டுதான் நான் பவனியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிரெக்டரோட ஹாஸ்பிட்டல்ல கதைப்பேன். ஓட வேண்டாம்னு சொல்லுங்க சூடன்னு வாரன்னு சொல்றா. அரசியல்வாதிகள் எல்லாரும் விழாளமும் உங்களை ஒருத்தர பக்கத்துல நெருங்கவும் விடையில. உங்களுக்கு ஏழுமட்டா சிறுவரனோட செல்வி எடுக்க ஏழுமோ, அல்லது சுமந்திரன் வீட்டை போய் கேளுமோ, அல்லது விக்னேஸ்வரன் மொபைல் நம்பர் தான் பேஸ்புக்ல இருப்போம். அப்போ நாங்கள் நீட்டான அரசியல் செய்வோம். ஒவ்வொருத்தந்த வீட்டையும் போய் சாப்பிடுவேன், ஒவ்வொருத்தந்த கதையும் கேட்பேன். நான் அவங்கள்ட்ட வீட்டுல இருந்து வந்தவன்டா. உங்களை மாதிரி எல்லாம் போய் தலைவரோட போய் கதைச்சு கூட்டணி எல்லாம் அமைச்சது கடைசி வந்தால் சாயக்கில்லையும். நீங்கள் என்னடா செய்து கொண்டிருந்தீர்கள்? அந்த நேரம் நான் இருந்தாடா, நான் ஒரு அரசியல்வாதிய, தலைவரால வளர்க்கப்பட்ட அரசியல்வாதியா நான் இருந்தா அந்நேரம் நான் தூக்கு போட்டே செத்துருப்பேன்டா. அப்ப நான் ஒரு சின்ன பிள்ளை, 2008ஆம் ஆண்டு. அந்த கதையும் சொல்றேன் உங்களுக்கு. ஹில்டா ஹாஸ்டல் பேரதினியில படிச்சவன் கேள். ஹில்டா ஹாஸ்டல்ல கேண்டீன் யாராவது 1-2 பேராவது இருப்பியலடாப்பா என்னோட இருந்தாக்கள். அந்த நேரம் ஒரு சின்ன டிவி 2008ஆம் ஆண்டு. அதுல ஃபர்ஸ்டா போட்டுட்டாங்க நியூஸ் ரூபவாயினிய நினைக்கிறேன். தலைவர் அடிச்சாச்சு, தலைவர் செத்தாச்சு என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. சிங்களாக்கள் எல்லாம் ஒழும்பி கைதட்டினாங்க. ஒழும்பி கைதட்டி விசில் அடிச்சு எங்களை நோண்டி ஆக்கினாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்திருப்போம் ஹில்டாவில.
கன இன்ஜினியரிங் படிகள் பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். என்னோட ஹில்டாவில் இருந்தார்கள். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன். அது அப்புறம் ஒரு திருப்பி நியூஸ் பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப நியூஸ் பார்த்து கொண்டு கேட்க அம்மாவும் 3வது அண்ணாண்ட அண்டியும் கையில பிள்ளைய வச்சு கொண்டு வரதை கண்டு நான் அந்த நியூஸ்ல சொல்லிடாத சந்தோஷம். அப்பா தேடி நான் ஒரு புதிய காலம் வளர்க்கூடாது. அப்பா தேடி நான் காணல, அண்ணா மேல தேடி நான் காணல. அதுக்கு பிறகு திருப்பி ஒரு நியூஸ் வந்து தலைவர் சாயலேட்டு அவ்வளவு 200 சிங்களவருக்கு நடுவுல நின்று நாங்கள் 10 பேர் இதுல நான் நினைக்கிறேன் பேர் சொல்லலாம் தேடி படிப்பாங்க. எங்கிட்ட பேரா ஃபேக்கல்டி ஹில்டாவில இருந்த படியால் எங்கிட்ட அக்ரிகல்ச்சர் படியால் திருப்பி நாங்கள் 10 பேரும் 200 பேருக்கு நடுவுல நின்று கூவடிச்சாமடா. அப்ப கூவடி கேட்க திலத்தி அடிச்சானுகள். ஓடி போய் கட்டிலையும் கீழே புகுந்துட்டோம். அப்ப கூட நாங்கள் கூவடிச்சுறாங்கல்றா. உங்களை மாதிரி போய் இவ்வளோ காசையும் பண்ணி கொண்டு அடே மட்டக்கள புஸ்தம் மாதிரி உனக்கு மேனியா இல்லடா சிசோ அஃபெக்டிவ் டிசார்டர் தான். இதை நான் சொன்னா உண்மையா போயிருமடா. தயவு செய்து நேரத்தை கடிக்காத. அதே ஒரு சிம்பிள் அதாவது நீ மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற அர்த்தம் மச்சான். நீ கதை கேட்கல, உன்னை வச்சாலட்டு கேட்கறது கூட கவலையா தான் கிடக்கு. தயவு செய்து தலைக்கு ஒரு விக்க போடுறா. இண்டையில இருந்தாலும் திரும்பி வாழ். நீ என்ன டாக்டர் ஒரு டாக்டரை பார்த்து சைக்கோட்டு சொல்லிக்க, அது டயக்னோசிஸ் இல்ல. நான் சொல்லிட்டு வாய் உனக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உனக்கு சிசோ அஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்றேன். உனக்கு சிசோ அஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்றேன். பைபோலரும் இல்ல மச்சான், உனக்கு மேனியாவும் இல்ல. This is what you call schizoaffective disorder. Go and read, please.